ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் குடும்ப உறவுகளே, சரியான நேரத்தில் சரியான விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரு. நானே கடைசி பேருந்து. விழித்திருந்து விரைவில் ஏறிக்கொள். இல்லாவிட்டால் இனி மோட்சமே கிடையாது என்று சொன்னால் கேட்பார் யாரும் இல்லை. உலகிற்கு நன்மை செய்யும் இறுதி நாயகன் சாயி என என்னுடைய அவதாரமும் அற்புதங்களும் உறுதி செய்கின்றன. இவற்றை கண்ணார கண்டும் உளமாற அனுபவித்தும் வருகிற நீ அவற்றை உனக்குள்ளேயே பூட்டி வைத்து கொள்ளாமல் எல்லோரிடத்திலும் என்னுடைய அற்புத அருளை கொண்டு செல்ல வேண்டும். மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய். உன் பிரார்த்தனையை சீக்கிரம் உன் அப்பாவான நான் நிறைவேற்றுவேன். என்னை பணிந்தவருக்கு வாழ்வில் துன்பங்கள் என்பது கொஞ்ச காலங்கள்தான். உன் கர்மாவை நான் துடைத்து கொண்டு இருக்கிறேன். சிந்தனையை என்மேல் வைத்து உன் கடமையை நீ செய்து வா. நான் யார் மனதிலும் அவ்வளவு எளிதில் வரமாட்டேன். அப்படி வந்துவிட்டேன் என்றால் அது நீ செய்த பாக்கியம் எனலாம். இந்த பாக்கியம், இந்த பதிவை நீ படிப்பதன் மூலமும் உனக்கு என்னுடைய அனுக்கிரகம் கிடைத்திருக்கிறது எனலாம். நான் மிக எளிமையானவன். என்னுடைய பேச்சு சூத்திரங்களை போன்றது. அர்த்தமோ கம்பீரமானது. என் பேச்சு சுருக்கமானது. ஏழை, பணக்காரர், தாழ்ந்தவர், உயர்ந்தவர் என்ற பேதமில்லாமல் உன்னை வழிநடத்தி நல்வழி காட்டுபவன் உன் சாய்நாதன் நான். நான் கருணை கடல். நான் நடத்தி காட்டிய அற்புதங்கள் கணக்கிட முடியாதது. என்னை இல்லாமல் விளக்கெரிய வைத்த அதிசயம். நான் குழந்தைகளுடன் அன்பாக இருப்பேன். செடிகளும் ஒரு உயிர்தான் என நான் நிறைய செடிகளை தண்ணீர் ஊற்றி வளர்த்திருக்கிறேன். உயிரினங்கள் அனைத்தும் என்னுள் அடக்கம். எல்லா படைப்புகளிலுமே நான் இருக்கிறேன் என்று நீ உணர்ந்து அன்பு காட்ட வேண்டும். என்னுடைய பக்தர்கள் 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் சரி, சிட்டுக்குருவியின் காலில் நூல் கட்டி இழுப்பது போல என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் தங்கமே, தடைகள் பல வரலாம். தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். ஆனால் எதை கண்டும் நீ அஞ்சாதே. துணிந்து நில். முன் வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகள்தான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. உன்னையே நீ நம்பு குழந்தையே. ஒரு நாள் உன் உயர்வு நிச்சயம். பணிந்து போ. உன் தகுதியை அது உயர்த்தும். துணிந்து போ. உன் திறமையை அது நிச்சயம் உயர்த்தும். பயத்திற்கும் தைரியத்திற்கும் என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா? பயத்தை விட தைரியம் ஒரு படி மேலே உள்ளது. அதனால் நீ தைரியமாக செயல்படு. எப்பொழுதுமே தோல்வியிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு. நீ வெற்றியின் வாசற்படியை மிதிக்கப் போகிறாய். அதுவும் உன் சாயப்பாவான என் துணையோடு நீ வெற்றியின் வாசற்படிக்கு செல்லப் போகிறாய். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். இருக்க பயமேன்.